அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். நான் இன்றைக்கி பேச போகிற விஷயம் ஒரு சில பேருக்கு கோபத்தை கூட உருவாக்கலாம். ஆனால் உண்மை பேசினா உண்மை எப்போவுமே கசக்கத்தான் செய்யும். நாம் கணவனை இழந்தாலோ கணவன் மனைவியை இழந்தாலோ ஏதோ ஒரு காரணத்துக்காக தவறி போனாலோ இல்லை நம்ம பிரிஞ்சு போனாலோ பிள்ளைங்களுக்காக மட்டும் வாழாதீங்க. ஏன்னா இந்த காலத்தில் பிள்ளைங்க நன்றியுடன் நடந்துக்கிடுவாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது. நமக்காகவும் நம்ம வாழணும். குழந்தைங்களுக்காக சேர்க்குறேன்னு அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்க்கவும் செய்யாதீங்க. செலவும் பண்ணுங்க உங்களுக்காக. அவங்களும் சம்பாதிக்கட்டும், அவங்களும் கஷ்டப்படட்டும், அவங்க சேர்க்கட்டும். அவங்க வேலைக்கு போகாமல் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு நம்ம சேர்த்து வச்சுட்டு நம்ம வாழ்க்கை இழந்துருவோம். நமக்காகவும் வாழணும். நீங்கள் உங்களுக்காக வாழுங்க. நீங்கள் உங்களையும் நேசியுங்கள். இன்றைக்கி நிறைய பெற்றோர்கள் செய்கிற தவறு, குழந்தைங்களுக்காக வாழ்ந்தேன், குழந்தைங்களுக்காக சேர்த்தேன், குழந்தைங்களுக்காக இருந்தேன் அப்படின்னு இருந்துட்டு அவங்க வளர்ந்து அவங்க லைஃப்பை பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க சந்தோஷத்தை பார்த்து நம்ம இழந்ததையெல்லாம் நினச்சி ஏங்கிறத விட நம்ம வாழ்க்கையை நம்ம அந்தந்த டைமில் வாழ வேண்டிய வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துக்கலாம். அதுக்காக பிள்ளைங்களை பார்க்க வேண்டாம், பிள்ளைங்களை விட்டுட்டு ஓடிடுங்க, பிள்ளைங்களை கவனிக்காதீங்கன்னு நான் சொல்லலை. பிள்ளைங்களையும் பாருங்கள், அதே நேரத்தில் உங்களுக்காகவும் நீங்கள் வாழுங்க. ஏன்னா வாழ்க்கைங்கிறது ஒரு தடவை தான். அதுவும் நம்ம கண்கட்ட பின் சூரிய நமஸ்காரம் மாதிரி எல்லாத்தையும் இழந்துட்டோமே, அப்படி பண்ணியிருக்கலாமே, இப்படி பண்ணியிருக்கலாமே அப்படின்னு நினைக்கிறத விட நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழுங்க, உங்களுக்காக வாழுங்க. பிள்ளைங்களை படிக்க வைக்கிறது பாதுகாத்துக்கிறதும் தான் நம்ம கடமை. அவங்க தலைமுறைக்குன்னு சொத்து சேர்த்து வைக்காதீங்க. அவங்களும் கஷ்டம்னா என்னான்னு தெரிஞ்சுக்கட்டும், அவங்களும் உழைப்புனா என்னான்னு தெரிஞ்சுக்கட்டும், அவங்களும் சொத்து சேர்க்கட்டும். போதுமான அளவு சேர்த்துட்டு மீதியை நீங்கள் செலவு பண்ணி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து சந்தோஷமாக இருங்க. டோன்ட் வரி, பி ஹாப்பி அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணுவோம். நான் பேசுகிறது பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சாலும் பிடிக்கலைனாலும் அதை கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி.